திருப்பதிக்கு போனாலும் பழனிக்கு போனாலும் மொட்டை போடுவது ஐதீகம். கோதுமை சாப்பிட்டு மொட்டையான ஊர் எது தெரியுமா? ஊரை பத்தி பேச போறோம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். பூச்சி உயிர்ப்புள்ளி மருந்தை நிலத்தில் விதைத்து விவசாயத்தை அழிக்கும் என்று உயிர் கொலை செய்கிறோம். அந்த சாபம் நமக்கு சும்மா விடுமா? மகாராஷ்டிர மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் செயல்படும் ரேஷன் கடைகளுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் கொள்முதல் செய்யப்பட்ட கோதுமை விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் முதல் ஜனவரி வரை இந்த கோதுமை சாப்பிட்ட 18 கிராமங்களை சேர்ந்த 279 பேருக்கு திடீரென முடி கொட்டியது. கல்லூரி மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தலைவலி, காய்ச்சல், தலையில் அரிப்பு, வாந்தி பேதி உள்ளிட்ட அறிகுறிகளும் தென்பட்டன. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மாதிரிகளை சேமித்த பவாஸ்கர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அதிர்ச்சிகரமான முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த பாதிப்புகளுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட கோதுமையே காரணம் என்று அம்மருத்துவமனை மேலாண் இயக்குநரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான டாக்டர் ஹிமந்த் ராவ் பவாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் சேகரிக்கப்பட்ட கோதுமை மாதிரிகளை சோதனை செய்தது பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பயிர் செய்த கோதுமைகளின் செலீனியத்தில் அளவு 600 மடங்கு அதிகம். செலீனியத்தில் அளவு இரத்தம், சிறுநீர், தலைமுடி ஆகியவற்றில் 150 மடங்கு அதிகமாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செலீனியத்தில் அளவு அவர்களின் உடலில் துத்த நாகத்தின் அளவு குறைந்து உடலில் சமச்சீரற்ற நிலை உருவாகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.